வணக்கம். தரம் 6 மீட்டற் பயிற்சி 3 2025. கவி இன்பம் என்றால் என்ன? ஓசைநயம், பொருட்செறிவு ஆகியவற்றைக் கொண்ட கவிதைகள் படிப்போர் மனதை ஈர்க்கின்றன. இதுவே கவி இன்பம் ஆகும். கவிதை எழுதுபவர் யார்? கவிஞர். கவிஞர் எப்படி கவிதை எழுதுகிறார்? உள்ளத்து உணர்ச்சிகளை சொற்களால் இணைத்து, புனைவுகளால் அழகு சேர்த்து, செவிக்கு இன்பம் ஊட்டும் வகையில் கவிதை எழுதுகிறவர் கவிஞர். இயற்கை காட்சிகளை கண்முன் கொண்டு வருபவர் யார்? கவிஞர். கவிதைகள் வெளிப்படுத்துவன யாவை? காதல், வீரம், கொடை, இன்ப துன்ப உணர்ச்சிகள். காலத்தால் அழியாது நிலைத்து நிற்கக்கூடிய கவிதைகள் எப்படிப்பட்டவை? காதல், வீரம், கொடை, இன்ப துன்ப உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி காட்டுகின்றன. தமிழ் மொழி என்ற பாடலை பாடியவர் யார்? நாவண்ணா முத்துக்குமார். தமிழ் மொழியின் பெருமை அல்லது சிறப்புகள் யாவை? தாய்ப்பாலில் கலந்த மொழி, தரணையிலே சிறந்த மொழி, மழலையில் சிதைத்தாலும் பொறுத்த மொழி, இலக்கணத்தை பகுத்த மொழி, இலக்கியத்தில் செழித்த மொழி, ஒலிக்குறிப்பு மாத்திரையை கொடுத்த மொழி, பௌர்ணமியாய் நிலைக்கும் மொழி, உதிரம் கொடுத்த மொழி. தமிழன் கனவு என்ற பாடலை பாடியவர் யார்? காசி ஆனந்தன். நாட்டின் அழகை காசி ஆனந்தன் எவ்வாறு காட்சிப்படுத்துகிறார்? வண்டினம் கவி பொழிதல், மலையருவி கவி பொழிதல், பூங்குயில்கள் கவி பொழிதல், மணியோசை கவி பொழிதல், ஆவி அருந்தமிழில் கவி பொழிதல். கடவுள் தன்னை ஏன் படைத்ததாக கவிஞர் காசி ஆனந்தன் கூறுகிறார்? நாவினிக்க நெஞ்சினிக்க அடி நயந்து, மாவிளக்கின் ஒளியேற்றி மலர் சொரிந்து கவி பொழிவதற்காக தன்னை படைத்ததாக காசி ஆனந்தன் கூறுகிறார். பசுமையான புல்லின் நுனியை எப்போது காண முடியாது? மழை பெய்யாவிட்டால் காண முடியாது. சிறு துளி பெரு வெள்ளம். ஒருமையை பன்மையாக மாற்றுக. காகம் கூடு கட்டியது, காகங்கள் கூடு கட்டின. அவள் பாடினாள், அவர்கள் பாடினார்கள். இலக்கணம் கூறுக. நான் வந்தேன், தன்மை ஒருமை. நாங்கள் வந்தோம், தன்மை பன்மை. நீ வந்தாய், முன்னிலை ஒருமை. நீங்கள் வந்தீர்கள், முன்னிலை பன்மை. அவன் வந்தான், படர்க்கை ஒருமை. அவர்கள் வந்தார்கள், படர்க்கை பன்மை. இலையின் பருவங்கள் யாவை? 5. கொழுந்து, தளிர், இலை, பழுப்பு, சருகு. கொழுந்து புதிதாக தோன்றிய நிலை. தளிர் சற்று வளர்ந்த மென்மையான நிலை. இலை நன்கு வளர்ச்சியுற்ற நிலை. பழுப்பு பழுத்துவிட்ட நிலை. சருகு காய்ந்துவிட்ட நிலை. சொற்சிலம்பம் என்றால் என்ன? வினாச் சொற்களை வைத்து சொற்களை இனங்காணல். விடுகதை. பூக்களை தேடி பறந்து திரிவேன், வண்ணத்து பூச்சியும் அல்ல. தொட்டவர்களை கொட்டுவேன், குளவிப் பூச்சியும் அல்ல. மாந்தர் குடிக்க மருந்தும் தருவேன், மருத்துவர் தானுமல்ல. நான் யார்? தேனீ. நன்றி, வணக்கம்.